எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி இப்ப என்ன பண்றது? அவர் நம்மள லவ் பண்ணவே இல்லையா? நம்ம தான் அவரை நினைச்சிட்டே இருந்திருக்கோம். நான் தப்பா பேசிவிட்டேன் அவரை. வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவரை ரொம்ப கோவமா பேசிட்டேன். இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. ச்சே, நான் அவர் முட்டாள் தான். அவர் என்னை பத்தி என்ன நினைக்காருன்னு தெரியாம நான் தான் காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா அக்களும் சேர்ந்து என்னை ஏமாத்திவிட்டா. அக்களை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஷே, மன்னிக்க மாதிரி தப்பாவே பண்ணியிருக்கா. என்கிட்ட சத்தியம் பண்ணி தந்திருக்காரு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிடுவாருன்னு சொன்னா. அதுவும் முட்டாள் மாதிரி மனமேடையில் கூட நான் நம்பிட்டு உட்கார்ந்துருந்தேன். எல்லாம் போய் எவ்வளவு பெரிய போய் சொல்லியிருக்கா. இதுக்கு மேல அவ பேச்ச மட்டும் கேட்டவே கூடாது. அவளை மன்னிக்கவும் கூடாது, அவட்ட பேசவும் கூடாது. ஆனா நான் இன்னும் எங்க போறது? அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அம்மையே ஆசுவாளே. அங்க போனாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னை அவர் காதலிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் அங்க எதுக்கு போகணும்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆனந்த் மாமாவுக்கு தான் இனி பிடிக்கலையே. எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தை பிடிக்கலையோ அப்படி அவருக்கும் பிடிக்கல. எனக்கு பிடிக்காத காரணம் நான் இன்னொருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆனந்த் மாமாவுக்கு எதுக்காக என்னைய பிடிக்கல? அவர் சந்தோஷமா பிடிச்சு போய் தான் இனி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாரும் சொன்னவ நானும் நம்பினேன். ஆனா அவர்கிட்ட பேசினவர் தான் தெரியுது அவர் என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லியாரு. ஒரு சமயம் நான் பிடிக்கலன்னு சொன்னதுனால அவரும் அப்படி சொல்லியிருப்பாரோ? என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும், ஆனந்த் மாமா ரொம்ப நல்லவர். எல்லாரும் அப்படிதான் சொல்லியாவ. நான் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுறாரு. நான் இந்த கல்யாணம் பிடிக்கல அவரையும் பிடிக்கலன்னு சொன்னதுனால தான் அவரும் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன். அவரும் ரொம்ப பாவம் தான். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவரை பிடிக்கல கல்யாணத்தை பிடிக்கலன்னா என் மனசோடையாவது வச்சுட்டு போயிருக்கணும். அவர் கூட சேர்ந்து திட்டம் போட்டு வெளியே போறதுக்கு சண்டெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும். ஏன் இந்த வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? எல்லாரையுமே எப்படி என்னைய நம்புவாவே? அதுல இந்த குஷ்பா காட்ட ரொம்பவே சண்டை போட்டேன். என்னை அவிய விரோதியா தானே பாப்பாவே. அவியிட்ட சண்டை போட்டதுனால மற்றவியெல்லாம் அப்படிதான் பாப்பாவே. ஆனந்த் மாமாட்ட கல்யாணம் பிடிக்கல உங்களையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவரும் இனி என்ன அப்படித்தானே பாப்பாரு. சே, என்னை அவர் காதலிக்கிறாருங்கிற ஒரே ஒரு நினைப்பால எல்லாருக்கும் பிடிக்காதவளாயிட்டேன். இப்பதான் எல்லா உண்மையும் தெரியுது அவர் என்னை கொஞ்சம் கூட விரும்பலன்னு. நான் தான் எல்லாத்தையும் தப்பா கற்பனை பண்ணி வச்சிருந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் அதால யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. என்ன செய்ய, எப்படி பழக எல்லாருக்கிட்டையும்? அம்மா உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதுதான் உன் வீடு, அதுதான் உன் புருஷன், அதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டா. நான் இங்க சந்தோஷமா வாழ்ந்தாதான் அம்மையும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே நான் சண்டை போட்டுட்டு அம்மாட்ட போனா அம்மா கோவம் தான் படுவா, ரொம்ப வருத்தப்படுவா. அக்காவும் அதே மாதிரிதான் சொல்லி சத்தம் போட்டு போயிருக்கா. இந்த குடும்பத்திலே எல்லாரும் என் மேல வருத்தப்படுவாவ, அம்மாட்டையும் வருத்தப்படுவாவ. என்னைய பிடிக்காத ஒருத்தரை நினைச்சிட்டு இவ்வளவு பெரிய வருத்தப்படுத்திட்டு நான் ஏன் இருக்கணும்? எல்லாரு கூட என்ன சந்தோஷமா பேசினேன்னு. இதுதான் என் வீடு, இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு. என் தலையெழுத்து இங்கே தான் இருக்கும்போது நான் இதுக்கு மேலே எதுக்கு கோவப்படணும்? பேசாம இந்த வீட்டிலே இருந்துட்டு போண்டிதான். எல்லாரு கூட என்ன சிரிச்சு வாங்கி பேசி சமாதானமா இருக்கிறதுக்கு பழகணும். ஆனா ஆனந்த் மாமா என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுலேயே குறிக்கோளா இருக்காரு. என்ன செய்ய, என்னை அவரோட மனசை எப்படி மாத்த? ஷே, அவர்கிட்ட எதையுமே சொல்லாமையாவது இருந்து தொலைச்சேன் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டேன்னு மறுபடியும் அவர்கிட்ட எப்படி சகஜமா பேசனே தெரியல. வேற என்ன செய்ய, எப்படியாவது அவர்கிட்ட பேசணும். மாமா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கணும். பழைய விஷயம் எதையுமே மனசுல வைக்க கூடாது, எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிடணும். இதையும் விட்டுட்டு போனா எனக்கும் நிம்மதி கிடையாது, எங்க அம்மைக்கும் நிம்மதி கிடையாது. எப்படியாவது இந்த வாழ்க்கையை நிம்மதியா வாழக்கு பார்க்கணும். சரோஜினி. மாமா உள்ள வாங்க. சரோஜினி, நீ எதுக்காக எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா? நான் உன்னை கொண்டு வந்து சொன்னனும். உனக்கு இந்த வீட்டை விட்டு போனங்க என்ன இருக்கா இல்லையா? எங்க அம்மையே சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொன்னாலும் முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? அப்பதானே உன் மேல எல்லாருக்கும் கோவம் வரும். எதுக்காக நீ எல்லாத்தையும் நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டியா? இல்ல மாமா, ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சா. வெளியே போனாலும் குஷ்பாக்கா பார்த்தா ஒரு மாதிரி கோவமா பார்க்காவளா. அவியிட்ட சண்டை போட்டனால வீட்லயும் யாரும் பேச மாட்டேங்க. அதனால தான் தோட்டத்துக்காக போயிட்டு வரலாமேன்னு சும்மா வந்தேன் மாமா. இங்க பார் சரோஜினி, யார் கோவமா இருந்தாலும் நீயும் கூட கொஞ்சம் கோவமா இரு. அவி சண்டைக்கு வரலனாலும் நீயா சண்டை இழுத்து சண்டை போட வேண்டியதானே? அந்த மாதிரி சண்டை போட்டிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என்னடான்னு அந்த வீட்டுல இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அங்க வந்திருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா போச்சு, ஒரு சண்டையும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்படியே தினமும் போச்சுன்னா நீ நல்ல பிள்ளைன்னு நினைச்சிருவாவ. பிறகு இங்கேதான் நீ காலமுழுக்க இருக்கணும். இந்த ரூம் தான் உனக்கு கிடைச்ச கதியா இருக்கும். உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல தானே? அதானே உண்மை? பிடிக்கல தானே? ஆமா. பிறகுக்கு சண்டை போடுறதுக்கு சங்கடப்படியா? ஏன் கூட எல்லாம் சமாதானமா இருக்கும்னு நினைக்கா? இங்க பார் சரோஜினி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சண்டை போடு. சண்டை போடுறதுக்கு சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு. அப்பதான் எல்லாருக்கும் உன் மேல கோவம் வரும். புரியுதா? சண்டை போட்டு அப்பதான் சீக்கிரம் உங்க வீட்டுக்கு நீ போக முடியும்.
ம் சரி மாமா. அடுத்த திட்டத்தை யோசி. இப்படியே உட்கார்ந்து தேவையில்லாத எதையும் யோசிக்காத. ம் சரி மாமா. மாமா எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. திட்டமா? என்ன திட்டம்? அது வந்து மாமா, நான் தினமும் தோட்டத்துக்கு வந்துடுறேன். காலையில தூங்கி முடிச்ச உடனே வந்துடுறேன். அப்பதான் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல ஒண்ணு போல கோவம் வரும். என்ன சொல்லியா? எப்படி வரும்? மாமா அது வந்து எந்த வேலையும் செய்யாம நான் தோட்டத்துக்கு வந்துருவேன்ல. அப்படி வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் கோவம் வரும். வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம ஓடிடுறியான்னு சொல்லுவாவ. கோவம் வந்துச்சுன்னா அவியலே சண்டைக்கு வருவாவ. நான் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியல, நான் அப்படிதான் போவேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது சண்டை தினமும் வரும்ல. அப்படியா? தினமுமா? ஆமா மாமா. உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா காலையில வந்தாச்சுன்னா? மாமா அது வந்து காலையில சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். மதியம் சாப்பிடக்கு உங்க கூட வரனே. அப்பதான் சண்டைக்கு வருவா. புருஷன் கூட சுத்தியான்னு சொல்லுவாவ. அப்ப சரி சரி. சண்டை வரல, நீயும் சண்டை போடுவல்ல. ம் வர மாமா. அப்படின்னா தினமும் தோட்டத்துக்கு வந்துரு. ம் சரி மாமா. இவன் இதுக்கு தினமும் தோட்டத்துக்கு வரணும்னு ஆசைப்படியா? ஒரு சமயம் சுப்பிரமணி கூட பேசுறதுக்காக வரணும்னு ஆசைப்படியாலோ? சே, இது என்ன கன்றாவினே தெரியல. தோட்டத்துக்கு போய் மாமா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கிறதுக்கு பார்க்கணும். அவியலும் மனசு மாறினாதான் நம்ம அவி கூட சேர்ந்து வாழ முடியும். என்ன தமிழ், நிச்சய வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்ல வேண்டிய வீலுக்குலாம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுக்கா. வாங்கிட்டே அத்தாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். எங்கிட்ட வந்து சொல்லக்கு என்ன இருக்கு? நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நாங்கள் வரத்தானே போகிறோம். இல்லைக்கா, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவி சொன்னாவ. அதான் சரி சொல்லிட்டு போயிருமேனு வந்தேன். எங்களுக்காக இவ்வளோ தூரம் அலைய வேண்டியதில்லை தமிழ். நாங்களே ஏதோ உதவி செய்யணும் சொல்லி வாரோம். எல்லாம் மண்டபத்தில் வைக்கிறதுனால வேலையில் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லைக்கா. நம்ம எல்லாரும் ரெடியாகி போனால் போதும். துர்காவுக்கு மேக்கப்புக்கு சேலை கட்ட கூட ஆள் சொல்லியாச்சு. அப்படியா? சரி சரி. ஏக்கா வேற யாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லாங்க்கா. ஒருத்தரா ஞாபகம் வர வர போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன யாராவது முக்கியமானவி இருந்தா சொல்லுக்கா, நான் சொல்லிடுறேன். தமிழ், நம்ம சொந்தக்காரவி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேக்கா. நிறைய பேருக்கு போன் போட்டு சொல்லியிருக்கேன். உன் குழந்தை வழி ஆட்கள்கிட்டையும் நிறைய பேர்ட்ட போன் தான் போட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கும் எல்லார் வீட்டுக்கும் போய் அலைய முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும்னா எல்லார் வீட்டுக்கும் போகலாம். அதனால நிறைய பேர்ட்ட போன் தாக்க போட்டு சொல்லியிருக்கோம். சரி தமிழ், பரவாயில்ல, அது போதும். அம்மா, எங்க மாடியில் குடியிருக்காவில அவியலுக்கு சொன்னியா? இல்லக்கா, வீட்டை சொல்லலையே. சொல்லணுமா? ஆமா சொல்லு தமிழ். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு கூட வந்தாவல்ல. வா, நானே வீட்டை கூட்டிட்டு போறேன். சரிக்கா, அப்போ வா போவோம். இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்த? ஒரு ஐடியாவும் கைவசம் இல்லையே. பேசாம மொட்டை கட்டாசி எழுதி அந்த குடும்பத்துக்கு அனுப்பிடலாமா? அனுப்பலாம். அது எங்க அனுப்புறது? அட்ரஸ் போட்டு தான் அனுப்ப வேண்டியிருக்கோம். நம்மளுக்கு ஒழுங்கா எழுத வராது. நம்ம பிள்ளை தான் எழுத வேண்டியிருக்கோம். அப்படியே எழுதி அனுப்பினாலும் என்னத்தை எழுதி அனுப்ப? நம்பாம நிச்சயத்தை நடத்தி முடிச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. வேற வழியே இல்ல. நம்ம கூட வேற யாரும் இல்ல. நம்ம தனியால தான் ஏதாவது செஞ்சு ஆகணும். அதுக்கு இந்த மொட்டை கட்டாசி தான் பெஸ்ட் ஐடியா. எழுதிடுவானா நம்ம பிள்ளைட்ட கொடுத்து எழுத முடியாது. ஏதாவது கேட்பால என்ன பதில் சொல்ல? சரி சரி பரவாயில்ல, ஏதாவது சொல்லுவோம். சரி, எழுதின கட்டாசியை நம்ம கொண்டு அனுப்ப முடியாது. யார் கையிலையாவது கொடுத்து விடணும். யார்கிட்ட கொடுத்து விட? அப்படியே கொடுத்து விட்டாலும் என்ன நினைப்பாவ? சரி வராது. பேசாம மண்டபத்துல வச்சு அவங்க கையில கொடுத்துட்டானே, கையில நம்மளே கொண்டு போய் விட்டா சரி வராது. ஏதாவது சின்ன பிள்ளைய பார்த்தா அதை கொடுக்க சொல்லிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கடிதத்தை எழுதுவோம். எழுதி ரெடியா கையில வச்சுட்டா கண்டிப்பா கொடுத்துடலாம். கடிதத்தை பிரிச்சு பார்த்தவனா நிச்சயத்தை கண்டிப்பா நிறுத்திடுவாவ. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு ஒரு என்ன, நான் அந்த வீட்லயே கிடக்க வேண்டியதான். ஒரே ஜாலி தான். என் புருஷன் போகாதன்னு சொல்ல கூட முடியாது. என் பிள்ளை வீடு நான் போவேன்னு ஓடி வந்துடுவேன். கொஞ்ச நாளைக்கு தான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போகாதன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு அவரே வருவாரு. ஒரே சந்தோஷம் தான். பாவம், என் பிள்ளை இப்ப கண்ணீர் வச்சுட்டு கிடக்கா. இந்த நிச்சயத்துக்கு பிறகு சந்தோஷமா சிரிச்சு வாங்கி இருக்க போறா. என் பிள்ளைக்காக முதல்ல போய் இந்த லெட்டர் எழுதி நிச்சயத்தை நிறுத்தி என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏம்மா, மஞ்சுளாம்மா இருக்கீங்களா? உள்ள வரட்டுமா? வாங்க வாங்க, உள்ளதான் இருக்கேன். வெளியே ஆளை காண்மேன்னு தான் கூப்பிட்டேன். இது என் தங்கச்சி பார்த்துக்கிடுங்க. தெரியும் பார்த்துருக்கேன். அடிக்கடி வீட்டுக்கு வருவாப்ல. ஆமா ஆமா, இவன் மகளுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னேதான் சொல்லக்கு வந்திருக்கா. ஆமாம்மா, என் மகளுக்கு புதன்கிழமை நிச்சயம் பார்த்துக்கிடுங்க. மண்டபத்துல தான் வச்சிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்துருங்க, சரியா? சரிம்மா, வாரோம். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நீங்க கூட அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தீல்ல, அதாம்மா உங்க மகன் வேலை பார்க்கல. அந்த தோட்டத்து ஓனரோட லாஸ்ட் மகன் தான். அவனுக்கு தான் என் பிள்ளையை கட்டி கொடுக்க பார்த்துக்கிடுங்க. அப்படியா? சரி சரி, கண்டிப்பா வாரோம். உட்காருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு மெதுவா போலாம். இல்ல இல்ல இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் தான் என் தங்கச்சி வந்தவொடனே காப்பி போட்டு கொடுத்து தான் கூட்டிட்டு வரேன். நாங்க போயிட்டு வரோம். கண்டிப்பா எல்லாரும் நிச்சயத்துக்கு வந்துடணும். சரிம்மா, வாரோம். அந்த வீட்டு நிச்சயங்கிறதுனால இந்த நிச்சயத்துக்கு போகவே வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதையே மகன் கிட்ட தான் சொல்லி விட்டாவ. அதை
நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா இவிய வேற நேர்ல வந்து சொல்லிட்டு போறாப்ல. போகாம இருந்தா இவிய தப்பா நினைப்பாவ. அவிய நினைக்காட்டியும் அவசரமா யாவரலன்னு வந்து கேப்பாவ. அப்போ அவியிட்ட என்ன பதில் சொல்ல? பேசாம நிச்சயத்துக்கு போயிட்டு வர வேண்டியதான். 10 நிமிஷம் போய் அதுல தலையை காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வர போறோம். அவியலுக்காக போவாட்டி அவசரமாக்காவது போகணும்ல. போயிட்டு லேசா தலையை காட்டிட்டு வந்துருவோம். ஆனா அந்த குடும்பத்து கூட எல்லாம் ரொம்ப பேசவே கூடாது. அவியலை பார்த்தாலும் என்ன அப்படின்னுட்டு அப்படியே நவுண்டு போயிடணும். முக்கியமா அந்த அம்மாட்ட பேசவே கூடாது. சின்னத்தை 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 வாங்க மர்மவனே வாங்க. என்ன சின்னத்தை கண்டு காணாத மாதிரி இருக்கிய? ஏன் மர்மவனே எதுக்கு இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கு இருக்கிறது நீங்க ஒரே ஒரு மர்மவன் தான். அது இல்லத்தே, நம்ம சூர்யா இருக்கான்ல, அவன் கல்யாணத்தை நிறுத்துற விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன். மர்மவனே கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வீட்ல மர்மவளே இருக்காளவே. எத்தே, நீங்க தானே அவன் கல்யாணத்தை நிறுத்த ஐடியா தந்தீங்க. ஆமா மர்மவனே, ஆனா அவியத நிறுத்தலையே. வேற என்ன செய்ய? அப்படி இல்ல மனம் தளர்ந்து விட்டுற கூடாது தேய். மறுபடி நம்ம தான் முயற்சி பண்ணணும். இங்க பாருங்க, நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் 2 நாள் தான் நிச்சயம் நடந்துரும். அதுக்குள்ள எப்படியாவது நிறுத்தணும் தேய். சரி மர்மவனே, ஆனா ஐடியா ஒண்ணுமே கிடைக்கலல்ல. என்ன செய்யன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுட்டே இருந்துட்டேன். எத்தேய், உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? கல்யாணத்தை நிறுத்தணும்னு இஷ்டம் இல்ல. சூர்யா ஒரு குடிகாரன். அவனை கட்டிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை கஷ்டப்பட கூடாது பத்தியலா. இவனை பத்தி உண்மை தெரியாம அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு பிறகு நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்ட கூடாது. அது அந்த குடும்பத்துக்கு அசிங்க, இந்த குடும்பத்துக்கு அசிங்க. அதனால தான் அவங்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லி விட்டேன். மத்தபடி சூர்யா நம்ம வீட்டு பிள்ளை. அவனுக்கு கல்யாணம் நடந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. எத்தேய், என்னோட ஆசை இந்த கல்யாணம் நடக்க கூடாது தேய். இதை எப்படியாவது நிறுத்தணும். எனக்கு அதே ஆசைதான் மர்மவனே. அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் பத்தியலா. அதனால கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும். கல்யாணம் என்னத்தை கல்யாணம், நிச்சயத்தையே நிறுத்தணும். எப்படி மர்மவனே, நான் திட்டமிட்டு வச்சிருக்கீங்களா? திட்டமா? திட்டம் போட என்னால ஒத்தையில எப்படி முடியும்? உங்களாலதான் நல்ல நல்ல திட்டம்லாம் போட முடியும். நீங்களே ஒரு திட்டத்தை சொல்லுங்க தே, நான் நிறைவேற்றியேன். மர்மவனே, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லி அதை மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சேன்னா நிச்சயம் நின்றோம். என்னது தே, சொல்லுங்க. அது வந்து மர்மவனே, அவன் குடிகாரன் சொன்னதுக்கு யாருமே நம்பவே இல்லல்ல. ஆமா தேய், ஒரு பொட்டு பொலிசு கூட நம்பல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனை நிச்சயத்தன்னைக்கு நல்லா குடிக்க வச்சிருங்க. நிச்சயம் மேடையில அவன் குடிச்சிட்டு வந்து நின்னா எல்லாருக்கும் கண்டிப்பா கோவம் வரும். பொண்ணு வீட்டுக்கார வேலையே மாப்பிள்ளை சரியில்லைன்னு நிச்சயத்தை நிறுத்தி விடுவாங்க. எத்தேய், ஐடியா சூப்பரால இருக்கு. இந்த ஐடியாவை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சோம்னா நிச்சயம் நின்றோம் தேய். ஆமா மர்மவனே, நிச்சயம் கண்டிப்பா நின்றோம். அதுக்கு அவன் எப்படியாவது குடிக்கணும். எத்தேய், அந்த சூர்யாவை நான் கூப்பிட்டா குடிக்க வரமாட்டானே தேய். அது ஒண்ணுதான் பிரச்சனை. மர்மவனே, அப்படின்னா நீங்க கூப்பிடாதங்க. வேற ஏதாவது வழியில அவனை குடிக்க வைக்க பாருங்க. அப்படி இல்லையா அவனுக்கு தெரியாமையாவது சரக்கு ஊத்தி கொடுத்துருங்க. எப்படியாவது அவன் குடிக்கணும். இந்த நிச்சயம் கண்டிப்பா நிக்கணும். சரிங்க தேய், நிறுத்திடுவோம். சூர்யாவை குடிக்க வைக்கும், நிச்சயத்தை நிறுத்தியும். என்னது நிச்சயத்தை நிறுத்த போறாவளா? எந்த நிச்சயத்தை நிறுத்த போறாவ? சூர்யா குழந்தைக்கு தான் நிச்சயம் நடக்க போகுது. ஒரு சமயம் அதை நிறுத்தக்கு தான் திட்டம் முடியாவளோ? அதை நிறுத்துறதுல அத்தைக்கு இவருக்கு என்ன சந்தோஷம்? என்னடா நடக்குங்க? விடக்கூடாது, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். எத்தே, என்ன நிச்சயத்தை நிறுத்த போறிய? என்னடா வளரியா, நிச்சயத்தை நிறுத்த போறோமா? உனக்கு யார் அப்படி சொன்னா? இல்லத்தே, இப்பதானே பேசிட்டு இருந்திய நிச்சயத்தை நிறுத்த போறேன் நீ. ஆமா, சூர்யா குழந்தைங்க நிச்சயத்தை நிறுத்த போறிய? என்னாச்சுத்தே, என்ன பிரச்சனை? எதுக்காக நிறுத்த போறிய? அது வந்துமா தங்கச்சி. மர்மவனே, நான் பேசிக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு வாங்க மர்மவனே. இல்லத்தே, தங்கச்சிக்கு டவுட் வந்துட்டுல, சரி பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மர்மவனே. நீங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு 1000 ஜுவாலி இருக்கும். போய் நீங்க அதை பாருங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். சரி தேய், நம்ம பிறவு சந்திப்போம். சரி மர்மவனே, போங்க. ஏடி, என்ன கேட்டா? இல்லத்தே, நிச்சயத்தை நிறுத்த போறது எப்போ? என்னது நிச்சயத்தை நிறுத்த போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் காப்பிய போடு. இல்லத்தே, என் காதுல நான் கேட்டனே. இந்த நிச்சயத்தை எப்படியா நிறுத்தணும்னு நீங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சு. ஆமா, எதுக்காக சூர்யா குழந்தை நிச்சயத்தை நிறுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாரு, சூர்யா நிச்சயத்தை நிறுத்தணும்னு நான் நினைப்பணும். சூர்யாவா எனக்கு ஒரு பிள்ளை மாதிரிதான். அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் அவனை ஆசைப்பட மாட்டேன். சூர்யாக்கு நிச்சயம் நடக்கும்போது அது நல்லபடியா நடக்கணும்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏட வேலையில வந்துட்டு அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு எதை
சரி டேய். ஆமா இவ நிச்சயத்தை நிறுத்தணும் தானே பேசினாவ, இப்ப என்ன மாத்தி சொல்லியாவ? இவ மேல ஒரு கண்ணை வைப்போம். ஒரு சமயம் எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ, பேசுனது கரெக்ட்